வணக்கம். நம்மளோட சிறுகடிக்கு அசுரலா வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சொல்லி நம்ம தொடலாம் பார்க்கலாம். இங்கே முத்து வந்து ஸோ இனிமேட் நம்ம யார்கிட்டயுமே மறைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஸோ இங்கே எல்லா விதமான உண்மையையும் இங்கே எல்லாருக்கிட்டையுமே இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இது கேட்ட விஜயா இங்கே ரோகிணியை பொழந்து கேட்டவும் செய்கிறாங்க. இங்கே ரோஹினி அத்தை 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 ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அத்தை, நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நடிங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோஹினிக்கு சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே முத்து இந்த பரலாமா இது வரைக்கும் நீங்கள் சொல்லி நாங்கள்லாம் நம்பினதே போதும், இதுக்கு மேலே நீங்கள் சொல்லி நாங்கள் நம்பருக்கு நாங்கள் தயாராக இல்லை சொல்லுறது சொல்லவும் செய்கிறாங்க. ஒரு சைடு இங்கே மனோஜ் செய்ய பிடிச்ச மாதிரி ஸோ அப்படி சில மாதிரி வந்துட்டு இருக்க ஊசுறாங்க. இங்கே அண்ணாமலை ஐயோ என்னடா எப்படி வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஸோ இங்கே அண்ணாமலை ஸோ மனோஜை கூட்டிட்டு எங்கள் ரூமுக்கு போகவும் செய்கிறாங்க. இங்கே முத்துது வரலாமா எந்தவெல்லாம் சொல்லி என்னாலலாம் ஏமாத்திருக்கல நீ எம்ஜிலுக்குது சொல்லவும் செய்கிறாங்க. ஒரு சைடு இங்கே மீனாக்கு ஒரு பயம், என்னடா அது இப்போ நம்மளை ஏதாச்சும் மாட்டி விட்டுருவாளோ, ஸோ எல்லாத்துக்குமே காரணம் மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி இங்கே மீனா வந்து யோசிச்சுட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் ரோன் வந்து ப்ளீஸுங்க என்ன அடிக்காதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எதுனா முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோன் திருப்பி சொல்ல ஊசுறாங்க. இங்கே விஜயந்தையே இதுக்கப்புறம் நீ சொல்லி நான் கேட்கறக்கு என் காதில் நான் பூ சுற்றியை வச்சுருக்கேன், என்ன நீ அப்படின்னு திருப்பி போட்டு வெளுத்து வாங்கவும் செய்கிறாங்க. இங்கே ரோனுக்கு பொறுத்துக்க முடியாமல் எல்லாருக்கும் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஏன் தெரிஞ்சு ஸோ கத்தவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் விஜயந்தை அடிக்கிறது நிப்பாட்டவும் செய்கிறாங்க. இங்கே முத்துது சரிங்க பார்க்கலாமா, ஏதோ சொல்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க தான் கேட்போம், ஏன்னா எத்தனை போய் கேட்டாச்சு, இன்னும் ஒரு போய் கேட்குறதுல என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிது மூத்து நீங்கள் கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே விஜயந்தை இல்லைங்க முத்தோ இந்த மாதிரி நான் சொல்ல வர்றது என்னது அப்படின்னா ஸோ எனக்கு ஒரு தங்கச்சி அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே ரோனுங்க சொல்லவும் செய்கிறாங்க. அட்ராசக்க பயங்கரமாக இருக்கே சொல்லுங்க. மூத்து வந்து இங்கே கிண்டல் பண்ணுற மாதிரி இங்கே பேசவும் செய்கிறாங்க. இங்கே ரவுண்ட் வந்து இல்லைங்க முத்து உண்மையாகவே இருக்காங்க சொல்லுங்க சொல்லவும் செய்கிறாங்க. ஓ அப்படியா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா மலேசியா அதுவும் இல்லாமல் பணக்காரர் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு விஷயத்த சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஸோ யாருமே இல்லை எனக்கு, நான் அனாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். ஸோ மூணாவதாக என்ன பண்ணேன், கிறிஸ்டை உள்ளே கூட்டி வந்துட்டு ஒரு விளையாட்டை பண்ணிகிட்டு இருக்க பாரு வர்ற மாதிரி சொல்லுது முத்துங்க சொல்ல ஊசுறாங்க. அதே மாதிரி இங்கே முத்து இப்போ ஒரு புது கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீ கொண்டு வர, இன்னும் சொல்கிறத கேட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சொல்லிக்கிட்டு முத்து நீங்கள் கேட்க ஊசுறாங்க. இங்கே விஜய் வந்து நீ இன்னும் திருந்தல அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்டு ஸோ திருப்பி இங்கே வெளுத்து வாங்கவும் செய்கிறாங்க. இங்கே ரோணுந்தேன் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி விடுங்க ஆண்டி சொல்லிக்குது சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே முத்து பரலாமா நான் இப்போ மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு போய் அவ்வளோதான், உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளே தள்ளிவிடுவாங்க, கொடுக்கிட்டா சொல்லிக்குது முத்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே ரோணுந்து ப்ளீஸ் முத்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போது நீ தானே பண்ண, அப்போ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்குது முத்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. இங்கே ஆமாம் அப்போனா தப்பு தான், நான் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மன்னிப்பு கேட்கவும் செய்கிறாங்க. என்ன பண்ணலாமா இவ்வளோ விஷயம் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டால் விட்டுடுவோமா சொல்லிக்குது மூத்து கேட்கவும் செய்கிறாங்க. அண்ணாமலை என்னம்மா பண்ணி வச்சுருக்கேன், ஏன் எங்கள் குடும்பத்தை நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிற சொல்லிக்குது கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே ரோனிக்கு ஸோ என்ன எதுன்னு பேசுன்னு தெரியாமல் ஸோ அப்படின்னு நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே அண்ணாமலை விஜயா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ மட்டும் ஒழுங்காக இருந்ததா அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, ஸோ எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் சொல்லிக்குது. இங்கே முத்து இங்கே அண்ணாமலை விஜயா பார்த்து கேட்கவும் செய்கிறாங்க. நீங்கள் விஜயந்தை என்னங்க எது நடந்தாலும் நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஏங்க நீங்கள் என்ன இது பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லிங்க. ஸோ விஜயந்தை இங்கே அகைன் இங்கே அண்ணாமலை கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, உனக்கு இன்னும் எதுன்னு சொல்லி உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது, நீ உனக்கு சுயமாக யோசிக்க தெரியும் சொல்லிக்கிறது அண்ணாமலைங்க சொல்லவும் செய்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே அண்ணாமலை போயிடவும் செய்கிறாங்க. இங்கே விஜய் இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்த அப்படின்னா அவ்வளோதான், இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதுவே உனக்கு கிடையாது, கிளம்புனியும் சொல்லிங்க விஜயங்க சொல்லவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி நடக்க பற்றி சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோன்ற வணக்கம்.